மல்டி பர்பஸ் மசாலா ஐட்டம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மிளகு, சோம்பு, சீரகம் 3மே 25 கிராம் எடுத்துக்கோங்க. மராத்தி மொக்கு 25 கிராம், கல்பாசி, லவங்கப்பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாமே 25 கிராம் எடுத்துக்கோங்க. அன்னாசி பூவும் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு மல்டி பர்பஸ் மசாலா பவுடர். நான்வெஜ் அத்தனை ஐட்டங்கள்லேயும் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சமையல் பண்ணினீங்க அப்படின்னா அல்டிமேட் வாசனையாக இருக்கும். நான்வெஜ்ஜு என்ன ஐட்டம் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் வடை சட்டியை வச்சு மிதமான ஹீட்டில் தான் தனித்தனியாக ஆயில் ஊற்றாமல் வறுக்கணும். கல்பாசி பூ எடுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டமும் தனித்தனியாக எடுத்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. மெயினாக அதுதான். லைட்டாக கருகுனா கூட நம்ம மசாலாவோட வாசனையே கெட்டு போயிடும். இது நான்வெஜ்ஜில் உள்ள அத்தனை ஐட்டத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் போய் தனித்தனியாக சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலான்னு ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம போய் காசு கொடுத்து வாங்கி தனித்தனியாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு பவுடர் நீங்கள் ஒரு தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி எல்லாத்துக்குமே இது ஒரு மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக சீரகம், சோம்பு 2யும் ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க. நான் அடிக்கடி இதை தான் நான் தயார் பண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி பவுடர் பண்ணி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். நான் எந்த மசாலா ஐட்டமும் கடையில் போய் தனித்தனியாக நான் சிக்கன் பிரியாணி மசாலா வாங்க மாட்டேன். நண்டு குழம்புலேருந்து இறால் குழம்பு, சைவ குருமா, சப்பாத்தி குருமா, நீங்கள் என்ன ஐட்டம் செஞ்சாலும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் போடுங்க. ஃபைனலாக ஒரு 10-15 வரமிளகாய் ஆயில் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு இட்லி பொடி அரைப்போமா இல்லையா, அந்தளவுக்கு ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் அரைச்சி எடுத்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. வருஷக்கணக்கில் வச்சுக்கலாம். நான் எல்லாம் சேர்த்து ஒரு 200 கிராம் 175 கிராம் அளவுக்கு தயார் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதில் உள்ள சேர்த்துருக்க பொருட்கள்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைய இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குது. கடையில் வாங்கினோம்னா அவங்க என்னென்ன கலப்படம் போட்டு தயார் பண்ணுவாங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாதிரி தான். இதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.